எடுத்துக்காட்டு 7.17 ax² + by² 1 மற்றும் cx² + dy² 1 என்ற வளைவரையின் ஒன்றை செங்குத்தாக வெட்டி கொண்டால் 1/a - 1/b = 1/c - 1/d என நிறுவுக. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு வளைவரைகளும் ஒன்றை வெட்டி கொண்டால் இந்த இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு கீழே உள்ள பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதில் x² கேன்சல் பண்ண போகிறேன். இதில் இப்போ x² கேன்சல் பண்ணேன்னா நான் சியை மல்டிபிள் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அதை இதில் ஒன்றில் நான் சியை மல்டிபிள் பண்ணோம்னா ac x² + bc y² = c. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் நான் ஏவை மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஏ மல்டிபிள் பண்ணால் ac x² + ad dA adனாலும் daனாலும் ஒன்று தான் y² dA y² = a. இப்போ இதில் குறி மாற்றிடுவோம். குறி மாற்றிட்டு x² அடிச்சிடுவோம். அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குது? இதில் bc dA இருக்குது. அப்போ bc - da bc - ad y² = c - a. இதிலேருந்து நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். இந்த bc - ad இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். c - a டிவைடட் பை bc - ad y = ±√c - a டிவைடட் பை bc - ad. இது y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x கண்டுபிடிக்கணும்னா yயை கேன்சல் பண்ணணும். இதே இதில் இந்த ஈக்குவேஷனில் நான் dயை மல்டிபிள் பண்ணுறேன். dயை மல்டிபிள் பண்ணனா ad x² bd y² = d. அதே ரெண்டாவது ஈக்குவேஷனில் b மல்டிபிள் பண்ண போகிறேன். b மல்டிபிள் பண்ணோம்னா bc x² + bd y² = b டிவைடட் பை இதை கழிச்சோம்னா y கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது ad - bc x² = d - b. இப்போ ad - bc இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். x² d - b டிவைடட் பை ad - bc. இந்த x² இருக்கனால இந்த ஸ்கொயர் இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா ±√d - b டிவைடட் பை ad - bc. இப்போ நம்ம வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்றை வெட்டி கொண்டால் வெட்டும் புள்ளி x என்னன்னா ±√d - b டிவைடட் பை ad - bc. அதே இது y என்னன்னா ±√c - a டிவைடட் பை bc - ad. இதுதான் இது. அடுத்து நம்ம இதான் வெட்டும் புள்ளி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பிடிக்க போகிறோன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனு நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் இப்போ ரெண்டு சாய்வு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ax² + by² = 1. இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் நம்ம டிஃப்ரென்ஷியல் 1ன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். இப்போ a வச்சுட்டு எக்ஸை பண்ணோம்னா a 2x ப்ளஸ் b 2y dy by dx = 1 பண்ணோம்னா 0. ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இது எல்லாம் கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்குன்னா ax இங்கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடும். ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸில் போயிடும். அப்போ b y dy by dx = -ax.
இப்போ dy பை டிஎக்ஸு அப்படியே இருக்கும். இந்த by இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வந்துடும். மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை by. இது வந்து ஃபஸ்ட்டு சாய்வு. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இன்னொரு சாய்வு கண்டுபிடிப்போம். m2 சாய்வு 2 கண்டுபிடிப்போம். cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ரெண்டாவது ஈக்குவேஷனால் டிஃப்ரென்ஷியல் 2ன்னு போட்டுக்குவோம். இப்போ வந்து c டு 2x ப்ளஸ் d 2y dy பை dx ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா இந்த ரெண்டெல்லாம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி dy இந்த cx இங்கிட்ட வரும்போது மைனஸில் போயிடும். dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் cx. இங்கே ப்ளஸில் உள்ளது இங்கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடும். dy பை dx இந்த dy இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வந்துடும். அப்போ dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் cx பை dy. ஓகே, இப்போ நம்ம வந்து m1 m2 கண்டுபிடிச்சிட்டோம். m1 m2 இது ரெண்டும் வந்து ஒன்றை வெற்றி கொள்வதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. வெற்றி கொள்ளணும் எப்படின்னு சொல்லணும்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இதுதான் ஃபார்முலா. m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். m1 என்னது ax டிவைடட் பை by இன்ட்டு மைனஸ் cx dy ஈக்குவல் டு -1. என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். இதில் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ஏஎக்ஸை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏஎக்ஸு சிஎக்ஸு அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா அப்படியே எழுதிடலாம். இரண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல் டு இன்ட்டு இதோட மல்டிபிள் பண்ணோம்னா b dy ஸ்கொயர் மைனஸ் இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஏசி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பிடி ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வெட்டும் புள்ளியில் வந்து எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால நம்ம வந்து உள்ளுக்குள்ளே உள்ளதை ஒன்றே சப்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரும் இந்த ரூட்டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் கேன்சல் ஆயிரும். அதனால் உள்ளுக்குள்ளே உள்ள வண்டி நம்ம வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஏசி டி மைனஸ் பி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு மைனஸ் பிஇடி சி மைனஸ் ஏ பிசி மைனஸ் ஏடி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மைனஸ் இருக்குது பாருங்களா, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ள மைனஸை வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம்னா அப்படியே இதோட மல்டிபிள் பண்ணோம்னா இது இன்டர்சேஞ்ச் ஆகும், இடம் மாறும். ஓகேவா, இது வந்து இடம் மாறும். அது எப்படி இருக்குன்னா ஏசி ஈக்குவல் டு டி மைனஸ் பி டிவைடட் பை ஏடி மைனஸ் பி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் சி மைனஸ் ஏ டிவைடட் பை பிசி மைனஸ் ஏடி மைனஸ் பிசி. நம்ம தான் இடம் மாறும்னு சொல்லியிருக்கோம்ல, மைனஸில் மல்டிபிள் பண்ணோம்னா இடம் மாறும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கனால இதை வந்து அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது என்னது, ஏசி டி மைனஸ் பி, ஏசி டி மைனஸ் பி ஈக்குவல் டு பிடி சி மைனஸ் ஏ. ஓகே, இந்த ஏசியை வந்து இதோட வந்து டிவைட் பண்ணுவோம், இந்த பியை வந்து இதோட டிவைட் பண்ணுவோம் இந்த சைடு வந்தால். ஓகேவா, அப்போ டி மைனஸ் பி டிவைடட் பை பிடி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏசி. இது வந்து தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதுவோம். டி பை பி டி பை பிடி பி பை பிடி ஈக்குவல் டு சி பை ஏசி மைனஸ் ஏ பை சி, ஏ பை ஏசி. இப்போ இதில் வந்து டி கேன்சல் ஆயிரும், இதில் பி கேன்சல் ஆயிரும், இதில் சி கேன்சல் ஆயிரும், இதில் ஏ கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்னது, 1 பை பி 1 பை டி ஈக்குவல் டு 1 பை ஏ மைனஸ் 1 பை சி. இதில் நம்ம வந்து கொஷினில் கொடுத்துருக்க ஆன்சர் வரல, அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எழுத போகிறோம். இந்த 1 பை சி வந்து லெஃப்ட் சைடு வந்துடும், இந்த
1/d வந்து இந்த சைடு வரும்போது என்னன்னா ப்ளஸில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 1/b வந்து இந்த இங்கிட்டு வரணும். ரைட் சைடு வரப்போ என்ன ஆகும்னா இந்த 1/a இந்த 1/b இங்கிட்டு வரும்போது -1/bன்னு வரும். ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த 1/d அப்படியே இருக்கும் -1/d. இந்த இது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா ப்ளஸில் வந்துடும். இப்போ 1/c. ஓகே, நமக்கு கொஷினில் கொடுத்த ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.